சொந்த வீடு வாங்க வேண்டும் என்பது பலருக்கும் ஒரு கனவாக இருந்து வருகிறது. குறிப்பாக மிடில் கிளாஸ் மக்களுக்கு சொந்த வீடு வாங்குவது ஒரு நாள் கனவாகவே இருந்து வருகிறது. பல வங்கிகள் வீட்டுக் கடன் வழங்கி வந்தாலும் பலராலும் அதனை பெற முடியவில்லை. இதற்கு அவர்களின் மாத வருமானம் ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. சொந்த ஊர்களில் சொந்தமாக வீடு மற்றும் தோட்டங்கள் இருப்பினும் வேலைக்கு வந்தவர்களில் பலரும் வாடகை வீட்டில்தான் இருந்து வருகின்றனர். வெளியூர்களில் வாடகை வீட்டில் இருப்பது ஒரு விதத்தில் நல்லதுதான். ஏனெனில் அலுவலகங்களுக்கு அருகில் வீடுகளை பார்த்து குடியேறலாம். தேவையில்லை என்றால் உடனடியாக வீட்டை காலி செய்து வேறு ஒரு ஏரியாவிற்கு மாறிக்கொள்ளலாம். இருப்பினும் வாடகை வீட்டில் இருக்கும்போது வீட்டின் உரிமையாளருடன் நல்ல ஒரு நட்பு இருந்தால் அனைத்தும் சுமூகமாக இருக்கும். ஒருவேளை வீட்டின் உரிமையாளருடன் ஏதேனும் தகராறு ஏற்பட்டால் அவர் உடனடியாக வீட்டை காலி செய்ய சொல்வார்கள். இதனால் பல மன கஷ்டங்களும் பண கஷ்டமும் ஏற்படும். பொதுவாக நகர்ப்புறங்களில் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு மேல் வீட்டின் உரிமையாளர் குடியிருப்பவர்களை இருக்க விடுவதில்லை. அதற்கு மேல் சென்றால் உடனடியாக காலி செய்ய சொல்கின்றனர். ஒரு சில வீட்டு உரிமையாளர்கள் 5 முதல் 7 வருடங்கள் வரை குடி வைக்கின்றனர். இருப்பினும் சமீபத்திய ஆண்டுகளில் சென்னை மற்றும் பெங்களூரு போன்ற நகர்ப்புறங்களில் வீட்டு உரிமையாளர்களின் தொந்தரவு அதிகமாக இருப்பதாக குடியிருப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். சமீபத்தில் பெங்களூரில் ஒரு வீட்டு உரிமையாளர் அட்வான்ஸ் தொகையிலிருந்து ரூபாய் 82,000 கழித்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. இதனை மிகவும் மன வருத்தத்துடன் அந்த வீட்டில் குடியிருந்தவர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். பெங்களூரில் உள்ள ஒரு முக்கியமான ஏரியாவில் 2 பிஹெச்கே அபார்ட்மெண்ட்டில் குடியிருந்துள்ளார். வீட்டிற்கு அட்வான்ஸ் தொகையாக 1,50,000 கொடுத்துள்ளார். வீட்டின் உரிமையாளரிடம் 2 வருடங்களில் அதிகமாக பேசியதில்லை என்றும் அந்த அபார்ட்மெண்ட்டின் மேலாளருடன் மட்டுமே தொடர்பில் இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 13வது மாடியில் இருப்பதால் அவ்வப்போது வீட்டில் ஏற்படும் பழுது வேலைகள் மற்றும் ஜன்னல் கண்ணாடிகள் மாற்றுவது போன்றவற்றை தனது சொந்த செலவில் செய்துள்ளார். இதற்காக வீட்டின் உரிமையாளருக்கு பில் கொடுத்த போதிலும் அவர் அதற்கான தொகையை கழிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் வீட்டை காலி செய்தபோது வீட்டின் உரிமையாளர் வீட்டை சுத்தம் செய்ய மற்றும் பெயிண்ட் அடிக்க 55,000 ரூபாயும் வீட்டின் பராமரிப்பு செலவுக்காக ரூபாய் 25,000 பிடித்துவிட்டு 1,50,000 அட்வான்ஸ் தொகையில் ரூபாய் 68,000 மட்டுமே திருப்பி கொடுத்ததாக தெரிவித்துள்ளார். இது தற்போது இணையத்தில் வைரலாகி பலரும் அந்த வீட்டின் உரிமையாளரை திட்டி வருகின்றனர். பெங்களூரில் மட்டுமல்லாமல் சென்னையிலும் இது போன்ற பல சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக சமூக வலைதளங்களில் பலரும் தெரிவித்து வருகின்றனர். இதனால் வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கள் அட்வான்ஸ் தொகையை கொடுக்கும் முன்பு வீட்டு உரிமையாளரிடம் அனைத்து விஷயங்களும் பேசிக்கொள்வது நல்லது என்று பலரும் தெரிவிக்கின்றனர்.